ஒன் மேன் ஷோன்னா இதுதான். 2019 ஆஷஸ் 3 மேட்ச் ஹெட்டிங்லில நடக்குது. இந்த மேட்ச்ல ஃபர்ஸ்ட்டா பேட்டிங் பிடிச்ச ஆஸ்திரேலியா வெறும் 179 தான் அடிச்சாங்க. செகண்டா பேட்டிங் பிடிக்க வந்த இங்கிலாந்த வெறும் 67 ரன்னுக்கு என்டையர் இங்கிலாந்து பேட்டிங் லைனப்பயே ஒட்டு மொத்தமா முடிச்சு விட்டானுங்க. ஆஸ்திரேலியா ஆல்ரெடி 100 ரன்னுக்கு மேல லீடு. செகண்ட் இன்னிங்ஸ் ஆட வந்தாங்க. சுமார் 246 ரன்னு. அத மார்னஸ் லாபுஷேன் 80 ரன் அடிச்சு போட்டாப்ல. 359ங்கிற டார்கெட்ட ஆஸ்திரேலியா செட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி தான் இங்கிலாந்தோட செகண்ட் இன்னிங்ஸும் போச்சு. 15 ரன்னுக்கு 2 விக்கெட் போயிருச்சு. ஜோ ரூட்டும் டென்லியும் ஒரு 100 ரன் பார்ட்னர்ஷிப்பை போடுறாங்க. டென்லி அவுட் ஆயிட்டாப்ல. அதுக்கப்புறம் தான் வராப்ல அண்ணன் பென் ஸ்டோக்ஸ். தலைவன் பொறுமையா ஆடிட்டு இருந்தாப்ல. அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஜோ ரூட் பிச்சுட்டு போயிட்டாப்ல. பென் ஸ்டோக்ஸும் பேரிஸ்டோவும் நல்ல பார்ட்னர்ஷிப்பை போட்டாங்க. சுமார் 245 ரன் வரைக்கும் அடிச்சாங்க. அதுக்கப்புறம் பேரிஸ்டோ அவுட். அப்புறம் ஒவ்வொரு பேட்ஸ்மேனா வராங்க, அவுட் ஆயிட்டு போயிட்டே இருக்காங்க. இதுல இடையில இங்கிலாந்து அவங்களுக்கே சூனியம் வச்சு ஜாஸ் பட்லர் ரன் அவுட்லாம் ஆகி போயிட்டாப்ல. 286க்கு 9 விக்கெட் போயிருச்சு. இன்னொரு விக்கெட் எடுத்து ஆஸ்திரேலியா ஜெயிக்க போறானுங்க. இட்ஸ் ஒன்லி a மேட்டர் ஆஃப் டைம்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வராப்ல த லெஜெண்ட் ஜாக் லீச். லீச் உள்ள வந்தோடனே பென் ஸ்டோக்ஸுக்கு என்னமோ ஆயிப்போச்சு. பென் ஸ்டோக்ஸ் அன்னைக்கு ஆடின ஆட்டம் ஒரு சாதாரண டெஸ்ட் நாக்லாம் கிடையாது அது. எந்த அளவுக்கு தலைவன் பொறுமையா ஆடினானோ அதே அளவுக்கு தலைவன் அடிச்சான். சும்மா ரகரகமான ஷாட்டு. தலைவனுக்கு அன்னைக்கு பேய் பிடிச்சிருச்சு. இன்னும் 2 ரன் தான் தேவை. லட்டு ரன் அவுட் ஆப்பர்ச்சுனிட்டியை நேத்தன் லைன் மிஸ் பண்ணிடுறாப்ல. பாலை பிடிச்சி 2 நாள் கழிச்சு ஸ்டெம்பிள் அடிச்சிருந்தா கூட அது அவுட் ஆயிருந்திருக்கும். கடைசியில ஜாக் லீச் பேட் கமின்ஸ் பாலை பிடிக்க வேண்டியதா போச்சு. தலைவன் ஒரு ரன் அடிச்சான் பாருங்க. சும்மா என்டையர் ஸ்டேடியமே அதிருது. ஜாக் லீச் அடிச்ச ஒரு ரன்ல மேட்ச் டை. ஒன் மேன் ஷோன்னா இதுதான். ஜாக் லீச் அன்னைக்கு அடிச்ச ஒரு ரன் தான் ஒன் மேன் ஷோ. கமின்ஸ் பாலை போடுறாப்ல. பென் ஸ்டோக்ஸ் பாரபட்சமே பார்க்காம ஒரு அப்பு. நேரா பால் பவுண்டரிக்கு போயிருச்சு. சும்மா என்டையர் ஸ்டேடியமே அதிருது. என்னதான் கிரிக்கெட் ஒரு டீம் ஸ்போர்ட்டா இருந்திருந்தாலும் அன்னைக்கு ஜாக் லீச் மட்டும் இல்லைன்னா அந்த டெஸ்ட் மேட்சை இங்கிலாந்து ஜெயிச்சிருந்திருக்கவே முடியாது.